வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெறும் 3 பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை சட்டுன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னைக்கு யாரெல்லாம் பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். நளினி குமார் அப்படிங்கிறவங்க பிஸ்கட் கேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே கலாவதி ஜெயபால் சிஸ்டர் மோதிச்சூர் லட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக சந்தியாஜி அப்படிங்கிறவங்க சிக்கன் பிரியாணிக்கு பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுறேன். இந்த 3 வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சரியாக 1/4 கப் 60 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லாட்டி வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெல்லம் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா கரைச்சிட்டு டேரெக்டாக சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன். நார்மலான ரவை தாங்க. இப்போது இதை மூடி போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சர்க்கரையோடு சேர்ந்து ரவையை அரைக்கிறதுனால நல்ல ஒரு ஃபைன் பவுடராகவே அரைப்பட்டுரும். ஒருவேளை நீங்கள் வெல்லம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ரவையை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கீங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ரவை சர்க்கரை மிக்சரை சேர்த்துடலாம். அதே மிக்சர் ஜாரில் நான் ஒரு வாழைப்பழத்தை பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சின்ன வாழைப்பழம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2 வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கையிலே நல்லா மசிச்சு விட்டுட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்சிருந்தக்கூடிய அந்த ரவை சர்க்கரை மிக்சரோடைய ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன், ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இது கூடவே 1/2 கப் சரியாக 120 கிராம் கோதுமை மாவு சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். பட் கோதுமை கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக அப்ப சோடா சேர்த்துருக்கீங்க. இது ஆப்ஷனலாக வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கிட்ஸுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி வெர்ஷனாக கூட இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கோதுமை மாவு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இது. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழ மிக்சரை சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு இந்த வாழைப்பழம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்குது. ஸோ அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியை சேர்த்துக்கிறேன். நார்மலான வாட்டர் தான், கோல்ட் வாட்டர் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த வாழைப்பழ மிக்சர்லேயே உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுதுன்னா ப்ராப்ளமில் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் திக்கான பேட்டராக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் கரெக்டாக வரும். இந்த பேட்டரை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கைகளை தண்ணீரை நினச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் பண்ண வரணும். ரொம்ப திக்க கரைச்சிக்கிட்டிங்கனாலும் கல் மாதிரி போயிடும். ஸோ மிதமான கன்சிஸ்டன்சியில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொலன்னு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுட்டு தான் நீங்கள் எண்ணெயை ஹீட் பண்ணணும். ஹையில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணாதீங்க. கைகளில் தண்ணியை நினச்சிக்கிட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி பால்ஸாக எடுத்து ஆயிலில் ட்ராப் பண்ணிக்கணும். ஃப்ளேமை இப்போயுமே நீங்கள் மீடியம்லேயே தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வாழைப்பழமும் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெளியே கரைஞ்சிட்டு உள்ளே வேகாத மாதிரி ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். ஸோ ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு எல்லா பக்கமே திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமே அழகாக செவந்து வரும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கடகட நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமே நல்ல ஈவனாக செவந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். கிட்ஸுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றும் கூட. ஸோ இதே மாதிரி எல்லா பால்ஸுமே பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
பாருங்கள், நான் எல்லா பால்ஸுமே பொரிச்சு எடுத்துகிட்டேன். கிட்டத்தட்ட 10 பால்ஸ் கிட்ட எனக்கு வந்திருக்குது. கொஞ்சம் தான் நம்ம பேட்டர் ரெடி பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி, மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.